இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வார்த்தையே இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணங்களை சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மனுஷனுக்கு ஒரு வேதனையை இந்த நாட்களை கூட்டாதாம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால், நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனும் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தருகிறான். பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை இந்த நாட்களிலே நெருக்கி தங்களை இறுக இந்த நாட்களை பிடித்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமாம்? ஒருபோதும் இந்த நாட்களில் வேதனையை கூட்டாதாம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் புறப்பட்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எங்கு பார்த்தாலும் பிசி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே தங்களுக்கே இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள், அவனிடத்திலே இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கும் இங்குமாக, அதாவது நெறிகட்ட முறையாக இந்த நாட்களில் நேர்மை இல்லாதபடி சம்பாதித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவர் ஏமாற்றி இப்படியான சூழ்நிலைகளே இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதனோடு ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே வேதனை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீவிக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதமே நாங்கள் இந்த நாட்களில் திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனமே இந்த நாட்களிலே பொன் செய்யும் என்று சொல்லு விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் போதுமென்ற மனத்தோடு இந்த நாட்களிலே வாழுவோமா இருந்தால், இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை உருவி குத்த முடியாதபடி இந்த நாட்களை நடந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நம் தேவனிடத்திலே போய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் துன்பங்கள் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நிம்மதியான காரியத்தை இந்த நாட்களை கட்டளையிட்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்த வேளையிலும் 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை கீழ்ப்படிந்து ஈசாக்கு இந்த நாட்களில் நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுகளை இந்த நாட்களை ஆண்டவரே நீக்கி இந்த நாட்களே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களே என்னுடைய குடும்பத்திலே நிறையும்படியாக இந்த நாட்களில் உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனாலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுக்கும். அதை விட்டு இந்த நாட்களில்
உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஓடி இந்த நாட்களை சம்பாதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கத்தையும் இந்த நாட்களே கூடும். இன்றைக்கு அநேகருக்கு கடன். அருமையான கர்த்தருடைய